இன்றைக்கி நைட் டின்னர் வந்து நம்ம வீட்டில் தக்காளி சட்னியும் சப்பாத்தியும். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பெஞ்சிக்கலாம். மாவு பெய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் லூஸாக பெஞ்சிக்கிட்டோமா சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக பெஞ்சோமா சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் லூஸாக பெஞ்சிக்கலாம். சப்பாத்தி பெஞ்சிக்கிட்டு தக்காளி தொக்குக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தக்காளி 2-3 எடுத்துக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் கழுவுன வாட்டி தக்காளி அரிஞ்சிக்கலாம். எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் காட்டுங்க. அப்புறம் வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட வாட்டி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கட்டும் ஒரு பக்கம் தக்காளி. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டி போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா லேசாக திரட்டி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரட்டினோம்னா இன்னும் சாஃப்டாக வரும். சப்பாத்தி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். யார் வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர் என்ன பண்ணிங்கன்னு அப்படியே சொல்லுங்கள். அப்படியே சப்பாத்தி அப்புறமே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். எனக்கு 2 சப்பாத்தி கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்லாம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.